தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்று இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு வாக்குறுதியை நிறைவேற்றிய ஆளுநர். 300 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான கார். நெருக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல் அதிகரிக்கும் முறைப்பாடுகள். விசேட சுற்றி வளைப்பில் 291 பேர் கைது. கட்டுநாயக்கவில் துப்பாக்கிச் சூடு. மீண்டும் ஜனாதிபதியாகும் ரணில். இடிமின்னலுடன் கூடிய கொட்டும் மழை, மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சுற்றுலா விடுதியில் வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்ட சடலம். தொடர்பென விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் பல வருடங்களின் பின்னர் எங்களுடைய அரசாங்கத்தினால் அதிகரிக்கப்பட்டது என்று ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கம்பகாவில் இடம்பெற்ற மக்கள் பேரணி ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நாட்டை முன்னகர்த்தி செல்ல அரசு ஊழியர்களின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். அரசு துறையில் தொழில் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முன்பு போல அரசியல்வாதிகளிடம் சென்று விண்ணப்பம் வழங்க வேண்டியதில்லை. அரசியல்வாதிகளிடத்தில் கோரிக்கை முன்வைக்க வேண்டியதில்லை. கடிதம் ஒன்றை பெறுவதற்காக அமைச்சர்களின் பின்னால், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பின்னால் யாரும் செல்ல வேண்டிய அவசியமில்லை. தற்போது 30,000 புதிய அரசு ஊழியர்களின் அரசு துறைக்குள் உள்ளெடுப்பதற்கு நாங்கள் எதிர்பார்த்துள்ளோம். விண்ணப்பங்கள் கோரப்படும் போது அதற்கு விண்ணப்பித்து பரீட்சை எழுதி சிறந்த மதிப்பெண்களை பெற்று அரசு சேவைக்குள் உள்நுழைய முடியும். சிறந்த ஆளுமையுள்ள அரசு ஊழியர்களை அரசு துறைக்குள் உள்வாங்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இதேவேளை பல வருடங்களின் பின்னர் எமது அரசாங்கத்தினால் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் உயர்த்தப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் அரசு ஊழியர்களின் சம்பளம் உயர்த்தப்படும் என்ற எமது வாக்குறுதிகளை நாங்கள் நிறைவேற்றியுள்ளோம் என குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா நல்லதனி கிணிகத்தேனை பிரதான வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். நல்லதனி கிணிகத்தேனை பிரதான வீதியில் 300 அடி பள்ளத்தில் கார் விழுந்ததில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. காரில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த கார் வீதியை விட்டு விலகிய நிலையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. விபத்தில் காயமடைந்தவர் லக்ஷபான வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் மார்ச் மாதம் 3ஆம் தேதி முதல் இதுவரை 241 முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் 187 முறைப்பாடுகளும், தேர்தலுடன் தொடர்புடைய இணைய குற்றங்கள் தொடர்பில் 54 முறைப்பாடுகளும் கிடைத்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் தேர்தல் சட்டங்களை மீறியவை மற்றும் தேர்தலுடன் தொடர்புடைய இணைய குற்றங்கள் தொடர்பில் 23 வேட்பாளர்களும் 86 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 19 வாகனங்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் எதிர்வரும் மே மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாடளாவிய ரீதியில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றி வளைப்பு நடவடிக்கையின் போது 291 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது குறித்த சந்தேக நபர்கள் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஹெரோயின் போதைப் பொருளுடன் 104 பேரும், ஐஸ் போதைப் பொருளுடன் 106 பேரும், கஞ்சா போதைப் பொருளுடன் 73 பேரும், போதை மாத்திரைகளுடன் 6 பேரும், கஞ்சா செடிகளுடன் 2 பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அத்தோடு 144 கிராம் 866 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப் பொருளும், 117 கிராம் 281 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருளும், 252 கிராம் 683 மில்லிகிராம் கஞ்சா போதைப் பொருளும், 7103 கஞ்சா செடிகளும், 5004 போதை மாத்திரைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது. கட்டுநாயக்க பிரதேசத்தில் இன்று காலை நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் ஒன்றில் ஒருவர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து மினுவாங்குடி செல்லும் வீதியில் உள்ள ஆண்டி அம்பலம தேவமோட்டாவை பிரதேசத்தில் இன்று காலை 9:30 மணியளவில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்போது துப்பாக்கி பிரயோகத்துக்கு இலக்காகி ஒருவர் காயமடைந்துள்ளார்.
மோட்டார் சைக்கிள் ஒன்றில் வந்த 2 பேர் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியுள்ளனர். போலீசாரின் துரித முயற்சியின் காரணமாக மோட்டார் சைக்கிள் ஓட்டி கைது செய்யப்பட்டுள்ளதுடன் சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. எனினும் துப்பாக்கிதாரி தப்பி சென்றுள்ளார். மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே எனவும் அவர் சில மாதங்களில் ஜனாதிபதியாக வருவார் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரம் இப்போது சரிந்து கொண்டிருக்கிறது. அப்போது அதை மீண்டும் யார் ஈடுகட்ட முடியும் என்பதை மக்கள் நினைவில் கொள்வார்கள். கொதபாய் இரவில் குழியில் விழுந்தார், பகலில் அனுர குழியில் விழுந்தார், காலையில் சஜித்துடன் விழ தயாராக இருக்கும் மூளை உள்ளவர்கள் இலங்கை யாரும் இல்லை என்றார். அப்படியானால் மீதமுள்ள ஒரே தேர்வு ரணில் விக்ரமசிங்கவே. வீழ்ச்சியடைந்துள்ள நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரே தலைவர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே. நான் எப்போதும் சொல்வேன், ரணில் விக்ரமசிங்கவின் முகத்தை பார்க்காதீர்கள். அவர் கையை அசைக்கும் விதம் அல்லது மக்களின் தோள்களை தொடும் கையை பற்றி பேசாதீர்கள். அவரது மண்டைக்குள் இருக்கும் மூளையை பாருங்கள். அவரிடம் வேறு எதுவும் இருந்தாலும் பயனில்லை. அந்த மூளை இல்லாமல் இந்த நாட்டின் நெருக்கடியிலிருந்து கட்டியெழுப்ப முடியும். ரணில் விக்ரமசிங்கவுக்கே மட்டுமே தலைமை உள்ளது. அந்த சுயல் பலத்துடன் நாங்கள் போராடுகிறோம். இந்த தேர்தலில் நாங்கள் முன்னேறி வருகிறோம். பெரிய வெற்றி கிடைக்காவிட்டாலும் எங்கள் வெற்றி தெரியும். எங்கள் நாடு வெற்றி பெறும். இந்த வெற்றி ஐக்கிய தேசிய கட்சியின் வெற்றியாகும் என்று ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் அல்லது இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை மற்றும் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. கிழக்கு, ஊவா, மத்திய மற்றும் வடமாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை, பொலனறுவை மாவட்டங்களில் இடியுடன் கூடிய மழை மற்றும் கடுமையான மின்னல் தாக்கங்கள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது இப்பகுதிகளில் தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. சுற்றுலா விடுதியொன்றில் இருந்து இன்று ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர். மொனராகலை கதிர்காமம் சித்துல்பவ வீதியில் உள்ள சுற்றுலா விடுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் சுற்றுலா விடுதியில் பணியாளராக கடமையாற்றியவர் என போலீசார் தெரிவித்தனர். குறித்த நபர் 2 நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சுற்றுலா விடுதியின் உரிமையாளர் கொழும்பு பிரதேசத்தில் வசிப்பதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதேவேளை மீட்கப்பட்ட சடலத்தில் பல வெட்டு காயங்கள் காணப்படுவதாகவும் இது கொலையாக இருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கதிர்காமம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.